புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி, நாகை மாவட்டங்களில் அரசு ஆய்வுக் கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் 2 நாள் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நேற்றிரவு புதுச்சேரியில் தங்கினார். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் அரசு ஆய்வுக் கூட்டம் மற்றும் முத்தமிழ் கலைஞர் நூலகம் திறப்பு விழா உள்ளிட்ட கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று காலை புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்ற தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொருளாளர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், துணை அமைப்பாளர்கள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி 100 அடி சாலை ரயில்வே சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலை பணி 17 மாதம் கடந்தும் முடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னலில் இருந்து கடலூர் செல்லும் 100 அடி சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் மூடப்பட்ட ரயில்வே கேட் அருகே ரயில் பாதை கீழ் ரெடிமேட் கான்கிரீட் மூலம் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் சுரங்கப்பாதைக்கு வடக்கு மற்றும் தெற்கு பக்கம் சர்வீஸ் சாலை மற்றும் வடிகால் அமைக்கப்படவில்லை. சுரங்கப்பாதையின் இருபுறத்திலும் 75 மீட்டர் நீளத்திற்கு சர்வீஸ் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால். SIDBI வங்கியில் புதுச்சேரி அரசு ரூபாய் 5.38 கோடி கடன் பெற்றது. கடன் தொகை மூலம் பொதுப்பணித்துறை சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியினை கடந்த ஆண்டு மே 10ஆம் தேதி துவங்கியது. 10 மாதத்தில் கட்டி முடிக்க தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. 17 மாதங்கள் கடந்தும் இதுவரை சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலை பணி முடியவில்லை. கட்டுமான பணிகளை முடித்து சுரங்கப்பாதை சர்வீஸ் சாலையை திறக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மீனவர்கள் வாழ்வாதார நிதி உதவிக்காக பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் ஆட்சேபனைகள் ஏதும் இருந்தால் தகவல் தெரிவிக்கலாம் என புதுவை மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்ய சம்பத் யோஜனா திட்டத்தில் 2020-21 நிதியாண்டு முதல் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மழைக்காலங்களில் மீனவர்களை பாதுகாக்கும் பொருட்டு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முழுநேர மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தின்படி 2024-25 ஆண்டு அந்தந்த மீனவ கூட்டுறவு சங்கங்களின் மூலம் சந்தா செலுத்திய உறுப்பினர்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான குழுவிற்கு அளித்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 13,691, காரைக்காலில் 5,079, மாகவில் 372, ஏனாமில் 6,640 என மொத்தம் 25,782 பயனாளிகள் பட்டியல் மீன்வளத்துறையின் இணையதளத்தில் மக்களின் பார்வை மற்றும் சமூக தணிக்கைக்காக தகவலுக்காக என பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பயனாளிகள் தகுதி நிபந்தனைகள் சம்பந்தமாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருப்பின் அதனை எழுத்துப்பூர்வமாக வரும் 27ஆம் தேதிக்குள் மீன்பிடி துறைமுக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இது சம்பந்தமாக ஆட்சேபனை ஏதும் பெறப்படாத நிலையில் மேற்படி பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்படும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனால் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்பிவிட்டனர். பெரும்பாலான மீனவர்கள் கரை திரும்பியதால் துறைமுகம் முழுவதும் படகுகள் நிரம்பியுள்ளன. வானிலை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம், வலை, விசைப்படகு ஆகியவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்பொழுது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீன்வளத்துறையின் அவசரகால கட்டுப்பாட்டு அறை 24x7 முழு நேரமும் இயங்கி வருகிறது. எனவே மீனவர்கள் அவசர உதவிக்கு 0413-2353-042 என்ற எண்ணிலோ அல்லது அவசரகால செயல் மையத்தில்
டோல் ஃப்ரீ எண் 1070 மற்றும் 1977 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனுடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் மீனவர்களை எச்சரிக்கை வகையில் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் மெயின் வழியாக ராமநாதபுரம் மாஞ்சாலை முதல் 10 கண்ணு சந்திப்பு வரை செல்லும் RC22 சேதரப்பட்டு சாலையில் கிழக்கு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 49.50 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர ராஜி, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் டோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரவிந்தர் ஆசிரமவாசியிடம் போலி ஆன்லைன் பங்குச்சந்தை இணையதளம் மூலம் ரூபாய் 6 கோடி மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஆஷிஷ் குமார் மிஸ்ரா, அரவிந்தர் ஆசிரமம் புக் ஸ்டால் கணக்காளர். கடந்த 20 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் பங்குச் சந்தையில் பணம் முதலீடு செய்யும் தொழிலும் செய்து வருகிறார். கடந்த அக்டோபர் மாதம் அடையாளம் தெரியாத நபர்களின் வாட்ஸ்அப் குழுவில் ஆஷிஷ் குமார் மிஸ்ராவை சேர்த்தனர். குழுவில் இருந்த மர்ம நபர் ஆஷிஷ் குமார் மிஸ்ராவை தொடர்பு கொண்டு இரட்டிப்பு லாபம் தரும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பயிற்சி அளித்ததுடன் சிறிய தொகையினை முதலீடு செய்ய தூண்டியுள்ளார். ஆஷிஷ் குமார் மிஸ்ரா சிறிய தொகையினை முதலீடு செய்ததும் உடனடியாக பணம் இரட்டிப்பாகி கொடுத்துள்ளனர். இதனை நம்பிய ஆஷிஷ் குமார் மிஸ்ரா மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்குகளில் தொடர்ச்சியாக ரூபாய் 6 கோடி வரை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆஷிஷ் குமார் மிஸ்ரா புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் பணம் ஏமாற்றிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையினை தடுத்து நிறுத்த வேண்டும், ரெஸ்டோ பார்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா, மது உள்ளிட்ட போதை பழக்கங்களினால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர். மேலும் புற்றீசல் போல் திறக்கப்படும் ரெஸ்டோ பார்களினால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுவை மாநிலத்தில் கஞ்சா விற்பனையினை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சா மற்றும் மது போதையினால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையினை தடுத்து நிறுத்த வேண்டும், கஞ்சா விற்பனையினை தடுக்க சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும், ரெஸ்டோ பார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியினை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. முத்தியால்பேட்டை குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் துணைவியார் ரமா வைத்தியநாதன், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும்,
அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 50,000 வைப்புத் தொகை, திருமண உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் உதவித்தொகை மற்றும் தாய்மார்கள் கருவுற்றது முதல் குழந்தைகள் பிறப்பது வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு, கண்காணிப்பு என பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளுக்கு 5 வயது வரை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலம் அவர்கள் எந்த நோயின் பாதிப்பும் இன்றி ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்வார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ நவகோள் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் 3ஆம் ஆண்டு மகா ருத்ர பெருவேள்வி விழா ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை அருள்மிகு நவகோள் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் 3ஆம் ஆண்டிற்கான மகா ருத்ர பெரு வேள்வி விழாவானது காலை நேரத்தில் ஆலயத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் நவகோள் லிங்கேஸ்வரர் சிறப்பு பூஜையில் சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், பேரொளி வழிபாடு, அதைத் தொடர்ந்து மாலை வேளையில் வேள்வி நிறைவு விழாவில் கலசம் புறப்பாடு, சிறப்பு கலச அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா ருத்ர பெரு வேள்வி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜாப்பனீஸ் கோஜிரியோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக நேஷனல் கராத்தே குஃபுடோ சாம்பியன்ஷிப் காரைக்கால் அரசு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட டிரைபிள் கிளப் தலைவரும் அமைச்சருமான திருமுருகன், காரைக்கால் சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் விஜய மோகனா, கலைமகள் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி தாளாளர் சிவக்குமார், அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் வெங்கடேஷ், சாய்ராம் அபூர்வா ஆங்கிலப்பள்ளி தாளாளர் ராகிலா உம்மாள், கோட்டுச்சேரி அபிராமி நேஷனல் உயர்நிலைப் பள்ளி பிரின்சிபல் நித்யா, புதுச்சேரி நுங்சாங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி போட்டியினை துவக்கி வைத்தனர். இப்போட்டியில் தலைமை நடுவராக கேரளாவைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ஜோதி நாத் மற்றும் நடுவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த செல்லப்பாண்டியன், ஹன்ஷி ராஜகோபால், ரவிக்குமார், கர்நாடகா மாநிலத்தில் இருந்து சுனில்குமார், புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து செண்பகவல்லி, ஏசுராஜ், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். இப்போட்டியை ஜாப்பனீஸ் கோஜிரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மொஹைதீன் நன்றி உரையாற்றினார்.